குழந்தைங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? குழந்தைங்க சேட்டை பண்ணக்கூடாது, சொன்னா கேட்டுக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து குழந்தைகளை பெத்துக்காதீங்க. முதியோர்கள் இல்லத்துல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க. அங்க போய் யாரையாவது கூட்டு வந்துருங்க. ஆனா குழந்தைங்கன்னா கண்டிப்பா அடம் பிடிப்பாங்க, நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, நைட்ல எந்திரிச்சு அழுவாங்க. இப்படி எல்லா விதமான சேட்டைகளும் உள்ளடங்கியவங்க தான் இந்த குழந்தைங்க. நபிசாசம் அவங்களுடைய காலத்துல கைதிகளுடைய கூட்டம் கொண்டு வரப்படுது. அந்த கைதியில ஒரு பெண்மணி நபியர்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுடைய சகோதரி. நபியர்கள் சொன்னாங்க, நான் ஒரு தனி மகன், எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் ஹலிமா சாதியாவுடைய மகள், உங்களுடைய வளர்ப்பு தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள். நீங்க சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய பிடரியில ஒரு கடி கடிச்சிங்க, அந்த கடியுடைய அச்சு இன்னும் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. நபியர்கள் சிரிச்சாங்க. உடனே அவங்கள உரிமை விட்டுட்டாங்க. நபியர்கள் அந்த சின்ன வயசுல கடிச்சு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய கழுத்துல அந்த அச்சு இருக்குதுன்னா எவ்வளவு ஆழமா கடிச்சு